ஹெல்தியான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை சட்னி. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 2 நாளாவது முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. நம்ம குழந்தைங்கள எப்படி சாப்பிட வைக்கலாம்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அலசி ஒரு கப்பு எடுத்து வச்சுருங்க. முருங்கைக்கீரையை கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 வரமிளகாய், முருங்கீரை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, உப்பு தேவையான சேர்த்து வதக்கலாங்க. இந்த அளவுக்கு கீரை வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அதே வதக்கலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து வதக்கலாங்க. வதக்கி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எப்போவுமே சட்னி தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிக்கலாங்க இந்த சட்னியும். இட்லியில் தாராளமாக இந்த முருங்கைக்கீரை சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.